ஸோ ஹலோ கேமர்ஸ் டாமினிக் என்ன பார்க்க போனா, கிரிக்கெட் 22 எப்படி நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல எடுத்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எங்க போய் எடுக்கணும், அப்புறம் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் ப்ளே பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல 30 எஃப்பிஎஸ்க்கு மேல வருது. ஸோ நீங்க வந்து கிளீனாவே ப்ளே பண்ணிக்க முடியும் 22 வெர்ஷன. ஸோ நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. ஸோ இதில வந்துட்டு நம்மளால கம்யூனிட்டி பேட்ச் அதாவது இப்போ 2026ல நடக்கிற இந்தியா விசஸ் நியூசிலாந்து மேட்ச் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதேமாரி செமிஃபைனல் மேட்ச்சும் நான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி நம்ம கரண்ட் பிளேயர்ஸோட ப்ளே பண்ணலாம் அதையும் நான் சொல்ல போறேன். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரரையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு நீங்க வந்துட்டு நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கவர்மெண்ட் லேப்டாப்ல எவ்வளோ எஃப்பிஎஸ் வருதுன்னு பாருங்க. ஸோ அப்ராக்ஸிமேட்லி 25க்கு மேல அதாவது 30 எஃப்பிஎஸ் 35க்கு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் இதில ரெசல்யூஷன்ல தான் ப்ளே பண்ணோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயோல பார்த்தீங்கன்னா, யூடியூப் பயோல பார்த்தீங்கன்னா டெலி இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம வெர்ஷன் நம்ம இதை எடுத்துக்கோங்க. ஸோ அதில தான் உங்களால கம்யூனிட்டி பேட்ச் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். ஸோ இதில உங்களால கம்யூனிட்டி இது பண்ணுறது மூலியமா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கரண்ட் வெர்ஷன்ல இருக்கிற எல்லா ஐபிஎல் டீம் மேட்ச் இந்த மாரி கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ நடக்கிற T20 வேர்ல்டு கப் எல்லாத்தையுமே ப்ளே பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனாலும் சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு வீடியோ கூட டீட்டெயிலா தனியா போடுறேன். ஸோ இது எல்லாமே நீங்க கேம்குள்ளேயே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது இருந்தா மட்டும் தான். ஸோ நம்ம டெலில எடுத்தா மட்டும் தான் உங்களால இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நீங்க வேற மாரி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நம்ம இதிலேயே பண்ணுங்க. ஸோ அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு டீட்டெயில்டா வேணும்னாலும் சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ இதில வந்து என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் எரர்ன்னு ஒண்ணு காட்டும். ஸோ அந்த எரர் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஃபைல் பண்ணிட்டு நீங்க ஏத்தணும்னு, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அத எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலும் நான் தரேன். எரர் ஃபிக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலையும் நான் தரேன். ஸோ அந்த ஃபைல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அத எடுத்துக்கோங்க. அது நம்ம டெலில போடுறேன். ஸோ அத எடுத்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அத வந்துட்டு காப்பி பண்ணி இந்த மெயின் ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த 22 ஃபோல்டர்ல வந்து பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ சம்டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது பண்ணலைனாலும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேம் அந்த இது உங்களுக்கு கேம் எரர் நீங்க அந்த ஃபைல் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு, பிசி அப்படியே அந்த லேப்ப ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இவ்வளோ தான் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு வரலைன்னா, நீங்க வந்துட்டு ஏதோ தப்பா பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க அதில பார்த்தீங்கன்னா, ரீட்மீன்னு இருக்கும். ஸோ அந்த இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு கிராக் ஃபிக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் சொன்னேன்ல, அதில ரீட்மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத படிச்சு பாருங்க. ஸோ அது எதில போடணும் அப்படின்னு அதில டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியலைன்னா, அந்த ரீட்மீங்கிற ஃபைல வந்து படிச்சு பாருங்க. ஸோ அதிலேயே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இது மட்டும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு கேம் நல்லா ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி பேட்ச் வேணும்னா சொல்லுங்க. நான் அது எப்படி பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த எரர் ஃபிக்ஸ் மட்டும் நீங்க பார்த்து பண்ணுங்க. ஸோ அதுக்கு தான் நான் வீடியோ ஃபுல்லா பார்க்க சொல்றேன். ஸோ அது மட்டும் நீங்க போட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு கேம் நல்லா ஸ்மூத்தா ரன் ஆயிரும். இந்த கம்யூனிட்டி பேட்ச் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோ போடுறேன். இன்னும் நெறைய கேம்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி செட்டப் பண்ணணும் அது எல்லா வீடியோவும் நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். ஸோ நெறைய வீடியோ அப்கமிங்ல இருக்கு. ஸோ எல்லாமே தான் பொறுமையா தான் போட முடியும். ஸோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போட்டுருவேன். ஸோ இந்த மாரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்புறமேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனல சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. Misses everything. Misses out there on the short and wide one. There'll be one run here for them. A little flick of the wrist to get it round the corner for an easy run. A new batter always likes to feel bat on ball early on as they bring a bit of energy to the crease. Hit it sweetly first ball and it's out of the ground. Heaved away off the back foot, sweetly timed. A boundary off the last ball. Is it a sign they're trying to push the run rate? Good bit of timing there. Lovely shot, gets on the drive, just powers that over the boundary. Wonderful timing. That last ball. Isn't something you'd want to see a repeat of. You don't want to be giving easy runs away.
middle that one. Great timing. That was the kind of contact you dream of. Nothing wrong with the delivery, but boy, did that get hit. Just brilliant. Rashid coming into the attack from the great southern stand end.